வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது 1982 திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலில், அதாவது முருகன் கோவிலில் அன்றைக்கு வைரவேல் காணாமல் போய்விட்டது. பெரிய பிரச்சனையாகிவிட்டது. அன்றைக்கு எம்ஜிஆர் முதல்வர் ராமவீரப்பன், அதாவது RM வீரப்பன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர். அந்த கட்டத்தில் இது மாதிரியெல்லாம் சமூக ஊடகங்கள் இல்லை, செய்தித்தாள்கள் தான். 1982 பெரும் பிரச்சனையாக சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. அதன் பின் அந்த உண்டியல் சரிபார்ப்பு அதிகாரி, நகைகள் சரிபார்ப்பு அதிகாரி, கோவில் அதிகாரியாக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை கொலை செய்யப்பட்டார். இப்படியான விஷயங்கள், உண்மைகள் வெளிவர வேண்டும், என்ன நடந்தது, மர்மமாக உள்ளதே என்று எதிர்க்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல எங்களுடைய காமராஜர் காங்கிரஸ் போன்றவெல்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட இந்த பிரச்சனை, நெடுமாறன் இதை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானமாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். 1982 எனக்கு நினைவிருக்கின்றது. நானும் அன்றைக்கு சட்டமன்ற வளாகத்தின் மேலே இருந்து பார்த்தேன். இப்படியாக இருக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் அந்த பிரச்சனை கையில் எடுத்து மதுரையிலிருந்து நடைப்பயணமாக, அதாவது மதுரை, திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, எட்டயபுரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் வரை நடைப்பயணமாக சென்றார். அதே போல நாங்களும் 2-3 நாட்கள் திருச்செந்தூரில் தங்கி அங்கே என்ன நடந்தது, கோவில் பூஜாரிகளிடம், கோவில் சம்பந்தப்பட்ட சைவ மரபை சார்ந்தவர்களிடம் அண்ணன் நெடுமாறன் தலைமையில் என்ன உண்மை என்று அங்கேயே தங்கி 2 நாள் அறிந்தோம். அதற்கு பிறகு அங்கே வைரவேல் திட்டமிட்டு களவாடப்பட்டுள்ளது, கோவில் அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளையும் கொலை செய்யப்பட்டார். இதை குறித்து அறிய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. எம்ஜிஆர் பால் தலைமையில் ஒரு குழு அமைத்தார். அவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. அவர் எல்லா தரப்பினரையும் விசாரித்தார். சென்னையிலும் விசாரித்தார், திருச்செந்தூரிலும் முகாமிட்டு 1 வார காலம் விசாரித்தார். நாங்களும் எங்களுடைய பிரமாண வாக்குமூலங்கள், எங்களுக்கு அறிந்த வகையில் என்னென்ன நடந்தது என்ற விஷயங்களை சொல்லி அந்த நீதி விசாரணையில் ஆஜராகி தாக்கல் செய்து எங்கள் தரப்பு விஷயங்கள் எல்லாம் நீதிபதியிடம், ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் சொன்னோம். நீதிபதி தீர விசாரித்து அறிக்கையை கொடுத்து விட்டார். அப்போது சட்டமன்றத்தில் கலைஞரும் நெடுமாறனும் CJR பால் என்று நினைக்கிறேன், அவருடைய பால் கமிஷன் விசாரித்து அறிக்கை கொடுத்து விட்டதே, எப்போது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறீர்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது எம்ஜிஆர் அவர்கள் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று சொன்னார். இப்படியாக தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பால் கமிஷன் அறிக்கையை கலைஞரே வெளியிட்டார். கலைஞருக்கு அந்த அறிக்கை எப்படி கிடைத்தது என்று அரசாங்க தரப்பில் விசாரணைகளாம் நடத்தப்பட்டன. ஒரு நீதிபதி விசாரித்த அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட ரகசியமான அறிக்கை கசிந்து எப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவரிடம் சென்றது என்று எம்ஜிஆரும் மிகவும் யோசித்தார். அன்றைக்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் இதை பற்றியான விவாதங்கள் தமிழ்நாடுக்கும் நடந்தன. அதாவது கலைஞருடைய நேர்முக உதவியாளர் நண்பர் சண்முகநாதனுடைய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு FIR எல்லாம் பதியப்பட்டது. அவரை கைது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள், வாரண்டெல்லாம் கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருந்தது. அங்கே ஆளுங்கட்சி அதிமுக சார்பில் இந்த குற்றத்தில், அதாவது வைரவேல் காணவில்லை, அதே போல கோவில் அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார், இந்த மர்மங்களுக்கு அதிமுக சார்பில் உள்ள அந்த திருச்செந்தூர் வட்டார சார்ந்த நிர்வாகிகள் யாராவது சம்பந்தப்பட்டார்களா என்றெல்லாம் குறித்து விசாரித்து அன்றைக்கு பேசப்பட்டது. இப்படியாக அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆதித்தன் இருந்தார் என்று நினைக்கிறேன். இப்படி அந்த பிரச்சனையை விசாரித்த பொழுது அடுத்து விளக்கம் கொடுக்கவையில் RM வீரப்பன் மயிலாப்பூர் மாங்குள்ளையில் கலைஞருக்கு விளக்கம் கொடுத்து கடுமையாக பேசினார். கலைஞர் அதற்கு மறுநாள் முரசொலியில் RM வீரப்பன் பேசிய பேச்சுக்கு தக்க பதில் சொல்லியிருந்தார். இதை குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக போராடின. அப்படியே அது பிசுபித்து எதுவும் ஒப்புக்கு ஒரு நீதி விசாரணை, சரியான நடவடிக்கை எடுக்காமல் சென்றுவிட்டது. இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்த பாதையில், எங்களுடைய சுவடுகளில், அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. எப்படி சுப்பிரமணிய பிள்ளை கொலை செய்யப்பட்டார் என்பதற்கும் இதுவரை தீர்வு சரியாக தெரியவில்லை. அதே மாதிரி வைரவேல் எங்கே போனது, எப்படி போனது, யார் எடுத்தார்கள், கோவில் நடைகள் சாத்தி விடுவார்களே இரவு பூஜைகள் முடிந்தவுடன், யார் கைக்கு கிடைத்தது, எப்படி எடுத்தார்கள், யார் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்ற மர்மம் பேருக்கு ஒப்புக்கு விசாரித்தார்கள் கூட இதுவரைக்கு அந்த உண்மை வெளிப்படவில்லை.
என்பதுதான் முக்கியமான விஷயம். இது 82 நடந்தது. தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் இதற்காக திருச்செந்தூரில் போராட்டம் நடத்தினோம். சென்னையிலும் அந்த அதிகாரிகள், அதாவது அறநிலைத்துறை அதிகாரியிடம் மனுவும் கொடுத்தோம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் என்ன செய்தார் என்றால், நெடுமாறன் ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் பேசினார். கோவில் நகைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், விக்கிரகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போது உலகத்தமிழ் மாநாடு முடிந்து பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து, அப்போ உலகத்தமிழ் மாநாடு நடக்கும் பொழுது ஜெயலலிதா அம்மையார், அன்றைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர், 80 நினைக்கிறேன், அன்றைக்கு 80 81 கட்டம், அந்த மாநாட்டில் மதுரையில் நடனமாடினார். நடனமாடும் பொழுது கோவில் மீனாட்சி கோவில் நகைகளை பார்வையிட அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அப்போது வாய்ப்பு அளிக்கும் போது இந்த நகைகளை வைத்துக்கொண்டு நான் போட்டுக்கொண்டு நடனமாடலாமா என்று கேட்டபொழுது கோவில் அதிகாரிகள், கோவிலை சார்ந்த சிவாச்சாரிகள், இது நாங்கள் தர முடியாது, மீனாட்சி அம்மன் விக்கிரகமும் இந்த நகைகளும் பார்ட் அண்ட் பார்சல் ரெண்டுமே இணைந்தது தான், நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் அதை அணியக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். சார்ல்ஸ் மன்னர், அதாவது வில்லியம் போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அந்த நகைகளை போட்டு, அதாவது பிரிட்டிஷ்கார ஆட்சியில் அந்த நகைகளை போட வேண்டும் என்று உடன் வந்த ராணி, ஆங்கிலேய ராணி விரும்பிய போது அது போடாவிடாமல் தடுத்தார்கள் அன்றைக்கு மீனாட்சி கோவில் நிர்வாகிகள். அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி. அந்த வகையில் நாங்கள் யாருக்கும் இந்த நகைகளை போடவிட மாட்டோம் என்று தெளிவாக சொன்னார்கள். இன்றைக்கு சாட்சியம் அண்ணன் நெடுமாறன் இருக்கின்றார். அந்த நேரத்தில் நாங்கள் அன்றைக்கு மதுரையில் இருக்கின்றோம். இதை புகாராக அண்ணன் நெடுமாறன் மதுரை மத்திய சட்டமன்ற உறுப்பினர், மதுரை மீனாட்சி கோவிலை சார்ந்த நிர்வாகிகள் அவரிடம் வந்து புகார் கொடுத்தார்கள். உடனே எம்ஜிஆரிடம் தொலைபேசியில் பேசினார், முதலமைச்சரிடம். முதலமைச்சர் உடனே கேட்டுவிட்டு, அது போடக்கூடாதே, அது எப்படி போடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கவனித்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு அந்த நகைகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆரும் அன்றைக்கு நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்தார். இப்படியாக இருக்கும்போது கோவில் நகைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய நகைகளுடைய அமைப்பு முறையை சரியாக படம்பிடித்து ஃபிலிம் ரோல் எடுத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை நெடுமாறன் வைத்தபோது ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தலைமையில் ஒரு குழு அன்றைக்கு அமைக்கப்பட்டது. கிருஷ்ணசாமி ரெட்டியார் பல கோவிலுக்கு சென்று நகைகளை எவ்வளவு இருக்கின்றது என்று பரிசீலித்து அதற்கான கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொண்டார். அவர் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, நேர்மையானவர், எனக்கு ரொம்ப தெரிந்தவர். என்னோட புத்தக வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொண்டுள்ளார். அவர் ஒவ்வொரு கோவிலாக சென்று இவ்வளவு நகைகள் இருக்குது, சிதம்பரம் கோவிலில் இவ்வளவு நகைகள் இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இவ்வளவு நகைகள் இருக்குது, கன்னியாகுமரி குமரியம்மன் கோவிலில் இவ்வளவு நகைகள் இருக்குது, திருவண்ணாமலை இவ்வளவு நகைகள் இருக்குது, பழனியில் இவ்வளவு நகைகள் இருக்குது, ராமேஸ்வரத்தில் இவ்வளவு நகைகள் இருக்குது என்று கணக்கு பார்த்து முறைப்படி அதற்கான ஆவணங்களை செய்து அதை தயாரித்து தரவுகளோடு அரசிடம் தாக்கல் செய்தார். இப்படியாக நிலைமைகள் இருந்தன அன்றைக்கு. அப்படி இருந்தும் சுப்பிரமணிய உள்ள வேல் 82 காணாமல் போய்விட்டது. பெரிய சர்ச்சை. இந்திரா காந்தி, பிரதமர் இந்திரா காந்தியோட காங்கிரஸ்காரர்கள் முறையிட்டார்கள் அன்றைக்கு, எனக்கு நினைவிருக்கின்றது. அதே நேரத்தில் திருச்செந்தூர் அருகே உள்ள நவ திருப்பதி தென் திருப்பேரை கோவிலில், பெருமாள் கோவிலில் உள்ள நகைகள் காணாமல் போய்விட்டது. சமகாலத்தில், அதே காலத்தில் அதுவும் பிரச்சனையாக அன்றைக்கு நடந்தது. நாங்கள் சென்று அங்கேயும் சென்று விசாரித்தோம். இப்படியெல்லாம் ஒரு முக்கியமான காலகட்டமாக அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் எழுந்தன. திருச்செந்தூர் கோவிலை பற்றி வரலாற்று பின்னணியில் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். டச்சுக்காரர்கள் 16ஆம் நூற்றாண்டு வந்தார்கள் இங்கே. திருச்செந்தூர் கோவிலை அவர் கைப்பற்றி கொண்டார்கள். ஒரு முறை கோவிலினுடைய விக்கிரகங்கள், அதாவது நடராஜர், செந்திலாண்டவர் விக்கிரகங்கள் எடுத்துக்கொண்டு கப்பலில் சென்று விட்டார்கள். வங்கக்கடலில் கடுமையான மழையும் புயலும். அதை எடுத்து சென்றால் உங்கள் பயணமே உங்கள் நாசசக்தியாக மாறி நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று சபித்தார்கள் திருச்செந்தூர் வாசிகள். அதெல்லாம் எங்களை ஒன்று செய்யாதென்று டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்றபோது பெரும் மழை, வங்கக்கடலிலும் இந்திய பெருங்கடல் நெருங்கிய நேரத்தில் பெரும் மழை, புயல், கப்பலே சரிவுக்கு மூழ்கும் அளவுக்கு வந்துவிட்டன. உடனே அந்த விக்கிரகங்களை கடலில் போட்டுவிட்டு சென்றார்கள். அந்த விக்கிரகம் கடலுக்கு போனவுடன் அந்த புயல் நின்று விட்டது. அந்த அளவில் அன்றைக்கு டச்சுக்காரர்கள் பயந்து எடுத்துக்கொண்டு போய் தப்பித்தால் போதும் என்று விக்கிரகங்களை கடலில் போட்டார்கள். அப்போது மதுரையில் நாயக்கர் மக்கள் ஆட்சி. உடனே திவான் திருமலையப்ப பிள்ளையை அங்கு அனுப்பி முருகனுடைய விக்கிரகத்தையும் நடராஜர் விக்கிரகத்தையும் மீட்க வேண்டும் என்று மீனவர்களும், அதாவது இன்றைக்கு தினத்தந்தி மாலை முரசு நடத்துகின்ற ஆதித்தனார் குடும்பங்களும் அழைத்து இதற்கான பணிகளை செய்து மீட்டனர். இப்படியாக மீனவர்களுக்கும் கொடையை அங்கே கோவிலில் கொடுத்தார்கள். அதே போல் ஆதித்தனார் குடும்பத்துக்கு அந்த தேர்களுக்கும் அந்த உரிமை திருச்செந்தூரில் கொடுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் செய்திகள் இருக்கின்றன. அந்த கட்டத்தில் இந்த சுப்பிரமணிய பிள்ளை படுகொலையும் திருச்செந்தூர்
முருகப்பெருமானுடைய வைரவேலும் போனது ஓராண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் தேர்தல் பிரச்சாரத்தில் திருநெல்வேலி 86 87 வரை இது கடுமையாக எம்ஜிஆர் எதிர்த்து பேசப்பட்டது. அந்த இடைத்தேர்தலில் ஆர்.எம். வீரப்பன் திருநெல்வேலியில் போட்டியிட்டார். திமுக சார்பில் ஏஎல் சுப்பிரமணியம் போட்டுவிட்டார். 82 நடந்த இந்த குளறுபடி, இந்த மர்மமான செயல்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட அந்த தேர்தல் கிட்டத்தட்ட 89 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் பேசப்பட்ட 87 எம்ஜிஆர் உயிரிழந்தார். இப்படியாக பலர் சொன்னார்கள். இந்த வேல் காணாமல் போனதற்கு எம்ஜிஆர் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட காரணங்கள் உள்ளன. எம்ஜிஆருக்கு தெரியாது, நல்ல மனிதன், அவங்க கட்சிக்காரங்க யாரோ பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க என்றெல்லாம் அன்றைக்கு பேசப்பட்ட இதெல்லாம் உண்மை. இப்படியான நிலையில் சுப்பிரமணிய பிள்ளை படுகொலையும் திருச்செந்தூர் வைரவேலும் காணாமல் போனது முக்கிய நிகழ்வாக அன்றைக்கு அரசியல் தளத்தில் தமிழகத்தில் இருந்தது. அதிலும் எங்களுடைய பணிகள் இருந்தன. கிட்டத்தட்ட நானே திருச்செந்தூருக்கு இது விஷயமாக சென்னையிலிருந்தும் என்னுடைய கிராமத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 7 தடவை இது விஷயமாக அந்த காலகட்டத்தில் அலைந்துள்ளேன். அண்ணன் நெடுமாறன் 3 தடவை இதற்காகவே திருச்செந்தூர் வந்தார். பால் கமிஷன் அதாவது நீதிபதி பால் கமிஷனிலும் நாங்கள் ஆஜரானோம். இது ஒரு முக்கிய நடவடிக்கையாக அன்றைக்கு அதாவது 1980 காலகட்டங்களில் துவக்கத்தில் இருந்தது என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.